ஓம் நமோ நாராயணாய. மாசி மகத்துக்கு பேர் போன ரெண்டு ஊர்கள் கும்பகோணம், இன்னொன்னு திருக்கோஷ்டியூர். மாசி மகத்து நாள்ல கும்பகோணம் மகாமகம் எவ்வளவு முக்கியமோ அதே போலதான் திருக்கோஷ்டியூர் கோவில்ல நடக்கிற தெப்ப திருவிழா. இந்த நாள்ல பக்தர்கள் அந்த திருக்குளத்தை சுத்தி விளக்கேத்தி வழிபடுறது ரொம்ப விசேஷமான ஒண்ணு. அந்த ஏத்தின விளக்க பெருமாளா நினைச்சு தங்களோட வீட்டுக்கு எடுத்துட்டு போய் வழிபடுறாங்க. இந்த திருக்கோஷ்டியூர்ல இருக்க நாராயணரை சௌமிய நாராயண பெருமாள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த திருக்கோஷ்டியூர் சௌமிய நாராயண பெருமாள் கோயிலுக்கு மாசி மகத்துல அந்த தெப்ப குளத்துல விளக்கெடுத்துட்டு போய் வீட்டுல வச்சு வழிபட்டோம்னா நம்மளோட வாழ்க்கையே மாறும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம திருக்கோஷ்டியூரோட முழு விவரத்தையும் தெரிஞ்சுக்கலாம். மாசி மகத்தன்னைக்கு திருக்கோஷ்டியூர் தெப்ப குளத்துல விளக்கு எடுக்கணும். சரி, அதை எப்படி எடுக்கணும், அதோட ஐதீகம் என்ன, நம்ம செய்யற தவறுகள் என்னென்ன செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாது, இது எல்லாத்தையும் முழுசா தெளிவா பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தமிழ்நாட்டில் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர்ல இருந்து சுமார் 8 கிலோமீட்டர் தூரத்துல இருக்க ஊர் தான் திருக்கோஷ்டியூர். இது வைணவர்களோட 108 திவ்ய தேசங்கள்ல ஒன்னாவும் பாண்டிய நாட்டு திருத்தலங்கள்ல முக்கியமான ஸ்தலமாகவும் கருதப்படுது. இங்கே எழுந்தருளி இருப்பவர் சௌமிய நாராயண பெருமாள். இந்த தலம் திருமந்திரம் விளைந்த திவ்ய தேசம்னு சொல்லப்படுது. இதுக்கு காரணம், இங்கேதான் ராமானுஜர் உலகம் முழுக்க ஓம் நமோ நாராயணாய அப்படிங்கிற அஷ்டாட்சர மந்திரத்தை வெளிப்படையா உச்சரிச்சாரு. இந்த கோவிலோட தலவரலாறு என்னங்கிறத பார்க்கலாம். இரண்யன்கிற அசுரன் பிரம்மா கிட்ட பல வரங்களை பெற்று ஆணவத்தோட இருந்தான். தேவர்கள் எல்லாரையும் ரொம்ப துன்புறுத்திக்கிட்டு இருந்தான். அவனோட துன்புறுத்தல் தாங்க முடியாத தேவர்கள் மகாவிஷ்ணு கிட்ட போய் எங்களை காப்பாத்துங்கன்னு முறையிடுறாங்க. மகாவிஷ்ணுவும் இந்த இரண்யனை வதம் செய்யறத குறித்து ஆலோசனை நடத்துறதுக்காக தேவர்கள் எல்லாரையும் கூப்பிடுறாரு. ஆனா தேவர்களும் முனிவர்களும் அசுரனால பயந்து போய் அசுரன் இரண்யனோட தொந்தரவு இல்லாத இடமா பார்த்து நம்ம ஆலோசனை செய்யணும் அப்படின்னு மகாவிஷ்ணு கிட்ட கேக்குறாங்க. மகாவிஷ்ணுவும் அவங்க சொன்னதை மனசுல வச்சுக்கிட்டு இந்த இடத்தை தேர்ந்தெடுக்கிறாரு. ஏன்னா இந்த இடத்துல கதம்ப மகரிஷிங்கிறவரு விஷ்ணுவோட தரிசனம் வேணும் அப்படின்னு தவம் இருக்கிறாரு. அவர் தவம் இருக்கிறதுக்காக ஒரு வரம் வாங்கினாரானா, தவம் செய்யற இடத்துல எந்த ஒரு தொந்தரவும் இருக்கக்கூடாதுங்கிற வரத்தை பெற்றவர். அதனால ஆலோசனை செய்யறதுக்கு இது ஒரு சிறந்த தலமா இருக்கும் அப்படின்னு மகாவிஷ்ணு தேர்ந்தெடுக்கிறாரு. இந்த தலத்துலதான் இரண்யன்கிற அரக்கனை அழிக்கிறதுக்காக சிவபெருமான், மகாவிஷ்ணு, பிரம்மதேவர்னு மும்மூர்த்திகளும் கூடி ஒரு புது அவதாரம் ஒண்ணு உருவாக்குறாங்க. அதுதான் மகாவிஷ்ணுவோட நரசிம்ம அவதாரம். இந்த அவதாரத்தை உருவாக்குற நோக்கத்துல 3 மூர்த்திகளும் கூடி பேசின, அதாவது கோஷ்டி சேர்ந்து தேவர்களோட துன்பத்தை ஓட்டிய இடம்தான் திருக்கோஷ்டியூர்னு சொல்லப்படுது. மகாவிஷ்ணு தான் எடுக்க போற இந்த நரசிம்ம அவதாரத்தை முன்கூட்டியே தேவர்களுக்கும் அந்த கதம்ப மகரிஷிக்கும் காட்டுறாரு. அதனால இந்திரன் மற்றும் மற்ற தேவர்களும் கதம்ப மகரிஷி முனிவரும் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறாங்க. அப்போ கதம்ப மகரிஷி மற்ற கோலங்களையும் எங்களுக்கு காட்டுங்கன்னு கேட்க, விஷ்ணுவும் நின்ற, சயன, உட்கார்ந்த, நடந்தன்னு 4 கோலங்கள்லையும் காட்டி அருள்பாலிக்கிறார். இந்த கோயிலோட கருவறை விமானம் அஷ்டாங்க விமானம். ஓம் நமோ நாராயணாய அப்படிங்கிற அஷ்டாட்சர மந்திரத்தை கொண்டு இந்த விமானம் நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. இது 3 தலங்களா அமைஞ்சிருக்கு. விமானத்தோட கீழ்ப்பகுதியில ருக்மணி சத்யபாமாவோட நர்த்தன கிருஷ்ணர் இருக்காரு. இவரு பூலோக பெருமாள்னு சொல்லப்படுறாரு. அடுத்ததா முதல் தளத்துல சௌமிய நாராயணர் திருப்பார்கடல் பெருமாளா பள்ளி கொண்ட கோலத்துல நமக்கு அருள் பாலிக்கிறாரு. இவரோட ஸ்ரீதேவி பூதேவி தாயாரும் இருக்காங்க. 2வது அடுக்குல நின்ன கோலத்துல ஸ்ரீதேவி பூதேவி சமேதரா உபேந்திர நாராயணர் தேவலோக பெருமாளா நமக்கு காட்சி தர்றாரு. 3வது அடுக்குல அமர்ந்த கோலத்துல ஸ்ரீதேவி பூதேவி தாயாரோட பரமபதநாதர் வைகுண்ட பெருமாளா எழுந்தருளி இருக்காரு. நரசிம்மர் இந்த தலத்துல இரண்யனை வதம் செஞ்ச திருக்கோலத்துல எழுந்தருளி இருக்காரு. 5 நிலை ராஜகோபுரத்துல வணங்கி ஆலயம் உள்ள போகலாம். இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, திருக்கோஷ்டியூர் நம்பி வாழ்ந்த ஊர். ராமானுஜர் திருக்கோஷ்டியூர் நம்பிக்கிட்ட அருள் பெற்ற இடம் இது. ஸ்ரீரங்கத்திலிருந்து நடந்தே வந்த ராமானுஜர் திருக்கோஷ்டியூர் நம்பியை சந்திக்க போறாரு. அவர் வீட்டுக்குள்ள இருக்க யாருன்னு கேக்குறாரு. அப்ப ராமானுஜர், நான் ராமானுஜர் வந்திருக்கேன்னு சொல்றாரு. அதனால நம்பி வீட்டுக்குள்ள இருந்துகிட்டே நான் செத்து வா அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாரு.
இத பத்தி எதுவுமே புரியாத ராமானுஜர் மீண்டும் மீண்டும் 17 முறை வர்றாரு. 17 முறையும் இதுவர் நான் ராமானுஜர் வந்திருக்கேன்னு சொல்ல, அவரும் நான் செத்து வா அப்படின்னு ஒரே பதில சொல்லி சொல்லி அனுப்பிடுறாரு. 18வது முறையா ராமானுஜர் நம்பியை சந்திக்க வர்றாரு. அப்போ நம்பி அதே கேள்வியை கேட்கிறாரு. இந்த முறை ராமானுஜர் அடியேன் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்பி சொன்னது நான் அப்படிங்கிற அகங்காரம் செத்து நீ வா அப்படிங்கிறது தான் பொருள். இத 18வது முறையா தெரிஞ்சுக்கிட்ட ராமானுஜர் அடியேன் வந்திருக்கேன்னு சொல்ல, அவரும் வீட்டுக்குள்ள வான்னு அழைச்சு ஓம் நமோ நாராயணாய அப்படிங்கிற மந்திர உபதேசத்தை செய்றாரு. இத வெளியில யாருக்கிட்டையுமே சொல்லக்கூடாது, மீறி சொன்னா நரகம்தான் கிடைக்கும்னு சொல்றாரு. ஆனா ராமானுஜரோ உலக உயிர்கள் எல்லாரும் நாராயணரோட மந்திரத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அந்த கோவில் விமானத்துல ஏறி அங்க இருக்க மக்கள் எல்லாரையும் கூப்பிட்டு இந்த மந்திர உபதேசத்தை செய்றாரு. திருக்கோஷ்டியூர் நம்பிக்கு பயங்கரமான கோபம். ராமானுஜரை கூப்பிட்டு, உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன்னு யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு தானே சொன்னேன் அப்படின்னு கேட்குறாரு. அப்ப ராமானுஜர் என்ன சொல்றாரு, தனக்கு நரகம் கிடைச்சாலும் பரவாயில்ல, மக்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொன்னாராம். உடனே நம்பி, நீ என்னை விட பெரியவன் அப்படின்னு சொல்லி ராமானுஜரை ஆராதிக்கிறாரு. இந்த கோயிலோட மிகப்பெரிய சிறப்பே இந்த அஷ்டாங்க விமானம் தான். எல்லா கோயில்களையும் இன்னார் கட்டினாங்க அப்படிங்கிற தல வரலாறு பெரும்பாலான கோயில்கள்ல நம்ம கிட்ட இருக்கும். ஆனா இந்த அஷ்டாங்க விமானம் வடபகுதிய மயன், அதாவது அசுர தச்சனும், தென்பகுதிய விஸ்வகர்மாங்கிற தேவ தச்சனும் கட்டினதா ஒரு ஐதீகம் இருக்கு. எல்லா கோயில்கள்லையும் பொதுவா உற்சவர் ஐம்பொன்னாலேயோ செம்பாலேயோ இருக்கும். ஆனா இங்க மட்டும் வெள்ளியில இருக்கு. அதோட சிறப்பு என்னன்னா, இந்திரனே பூஜை செஞ்ச அந்த வெள்ளி விக்கிரகம் தான் இங்க இருக்கிறதா ஒரு ஐதீகம் இருக்கு. இவ்வளவு சிறப்பு கொண்ட இந்த கோவில்ல இருக்க அந்த உற்சகர் 10 நாட்கள் மாசி மகத்தப்ப அந்த தெப்ப மண்டபத்துல எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறாரு. இந்த மாசி மகத்தப்ப தெப்ப குளத்தை சுத்தி பக்தர்கள் விளக்கு ஏத்துறாங்க. இதோட அர்த்தம் என்னன்னா, தங்களோட பிரார்த்தனை நிறைவேறணும் அப்படின்னு விளக்கு ஏத்துறாங்க. இந்த விளக்கை எடுக்கிறதுக்கு ஒரு வரைமுறை இருக்கு, ஒரு வழிபாட்டு முறை இருக்கு. தெப்ப குளத்தை சுத்தி லட்சக்கணக்கான பக்தர்கள் விளக்கு ஏத்துவாங்க. அதாவது அந்த தெப்பக்குளத்தோட 4 சைட்லயுமே நம்ம விளக்கு ஏத்தலாம். இங்கேதான் ஏத்தணும் அப்படிங்கிற ஐதீகம் கிடையாது. அந்த தெப்பக்குளத்தை சுத்தி நம்ம எங்க வேணும்னாலும் ஏத்தலாம். முதல்ல நம்ம அந்த விளக்கு ஏத்த போற இடத்த நல்லா சுத்தம் பண்ணிட்டு, தண்ணி தெளிச்சு, கோலமிட்டு, மாக்கோலமிட்டு, அதுல மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு, மண் சிட்டி வச்சு விளக்கு ஏத்தணும். முதல் வருஷம் இப்பதான் நான் போறேன் அப்படின்னா புது விளக்கு எடுத்துட்டு போய் ஏத்தலாம். அது ஒற்றைப்படையில இருக்கணும். 3ஓ 5ஓ 7ஓ எது நம்மளோட வசதிக்கு ஏத்த மாதிரி எத்தனையா வேணா இருக்கலாம். ஆனா ஒற்றைப்படையில இருக்கிறது நல்லது. இப்ப நான் முதல் வருஷம் போறேன், 5 விளக்கு ஏத்துறேன். என்னோட பிரார்த்தனை நிறைவேறணும், நான் நினைச்சுக்கிட்டது நடக்கணும்னு சொல்லி 5 விளக்கு ஏத்துறேன். அந்த விளக்கு கொஞ்ச நேரம் எரிஞ்சதுக்கு பிறகு அந்த விளக்குல ஒரு நாணயம், 1 ரூபாய் நாணயம் போடணும். நாணயம் போட்டு அந்த விளக்கு எரியிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அணையக்கூடாது. ஓரளவுக்கு 3/4 வாசி எரியிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அதுக்கு பிறகு இன்னொரு சிட்டியை எடுத்து அது மேல அப்படியே கவுத்து அந்த தீபம் எரிஞ்சிட்டு இருக்கும். அந்த எரிஞ்சதுக்கு பிறகு இருக்கிற எண்ணெயை மட்டும் வடிச்சிட்டு ஒரு துளசியோ பூவோ அது மேல வச்சு அதை ஒரு மஞ்சள் துணியில வச்சு கட்டிடணும். கட்டி ஒரு டப்பாவோ பெட்டியோ உள்ள வச்சு வீட்டுக்கு எடுத்துட்டு வரணும். ஏன் இப்படி எடுத்துட்டு வரணும்னா, அந்த விளக்கு தான் நம்ம கும்பிடுற பெருமாளாக நினைச்சு அதுல போடுற அந்த 1 ரூபாய் நாணயம் மகாலட்சுமியாகவும், அதுல இருக்க திரி பூதேவியாகவும் நினைச்சு நாராயணர் ஸ்ரீதேவி பூதேவியோட நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு போய் தினமும் பூஜை அறையில வச்சு தீபதூபம் காட்டணும். 1 வருஷம் கழிச்சு மறுபடியும் அடுத்த முறை வரும்போது, அடுத்த மாசி மகத்துக்கு வரும்போது இதே போல நம்ம எடுத்துட்டு போன அந்த 2 விளக்குகளை எடுத்துட்டு வரணும். எடுத்துட்டு மறுபடியும் அதே மாதிரி நான் நினைச்சது நிறைவேறிடுச்சு அப்படின்னு சொல்லி விளக்கு ஏத்தணும். விளக்கு ஏத்திட்டு அந்த நம்மளோட பிரார்த்தனை முடிஞ்சிருச்சுன்னா நம்ம அதோட விட்டுடலாம். இல்லை எனக்கு இன்னொரு பிரார்த்தனை இருக்கு, நான் மறுபடியும் விளக்கு எடுக்கணும்னா நம்ம பழைய விளக்கை ஏத்திட்டு புதுசா நம்ம விளக்குகள் வாங்கி ஏத்தலாம். உண்மையாவே சொல்லணும்னா, போன வருஷம் வரைக்கும் நானுமே மத்தவங்க ஏத்தின விளக்க தான் எடுத்துட்டு வந்தேன். ஆனா இந்த வருஷம் தான் நாங்க ஏத்தின விளக்க நாங்களே எடுத்துட்டு வந்தோம்.
இந்த தப்பை நாங்களுமே இந்த தப்பை செஞ்சிட்ருந்தோம். இந்த வருஷத்துலேருந்து நானும் திருத்திக்கணும்னு நினைக்கிறேன். நீங்களும் அதை மாற்றிக்கங்க. மற்றவங்க அதாவது நிறைவேறின விளக்குன்னு மற்றவங்க போடுற விளக்க போய் எடுக்க வேணாம். நீங்களே ஏற்றி நீங்களே பிரார்த்தனை பண்ணி நீங்கள் ஏற்றின விளக்கையே வீட்டுக்கு எடுத்துகிட்டு வாங்க. இப்படி நம்ம போன வருஷம் கட்டி கொண்டு போன அந்த மஞ்சள் துணியில் கட்டிட்டு போன அந்த விளக்கை ஏற்றிட்டு அந்த மஞ்சள் துணியிலேயே காசு வச்சு அந்த பூக்களையும் வச்சு அந்த தெப்பத்துக்குள்ளே போடுவாங்க. தயவு செய்து பிளாஸ்டிக் பொருட்களை டப்பாக்களை அந்த திருக்குளத்தில் தூக்கி வீசாதீங்க. ஏன்னா அது மக்கிறதுக்கு எவ்வளோ நாளாகும்னு நமக்கு தெரியும். வெறும் மஞ்சள் துணியை மட்டும் போடுங்க. காசை நீங்கள் உண்டியலில் போட்டுருங்க. இதுதான் விளக்கு எடுக்கும் முறை. உங்களுக்கு வேறு எதுவும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.